வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் சர்ப்பதோஷம். இந்த சர்ப்பதோஷம் ஒரு ஜாதகருக்கு சுப பலனை தருமா இல்லை அசுப பலனை தரக்கூடிய வகையில் ஜாதகத்தில் இருக்கா? சர்ப்பதோஷம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாகதோஷம், இதில் பல வகைகள் இருக்கு. கால சர்ப்பதோஷம், சர்ப்ப திரிகேணத்தில் கிரகங்கள் மாட்டிக்கொள்வது, சர்ப்ப சாபம், இப்படி பல வகையில் சர்ப்பத்தால் தோஷங்களும் சாபங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தோஷ அமைப்பு தான். ஆனாலும் இந்த ராகு கேது ஒரு ஜாதகருக்கு சுப பலனை தரக்கூடிய அமைப்பில் ஜாதகத்தில் இருக்கா, இல்லை அசுப பலனை தான் ஜாதகர் அணிவிக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறதா, இதை எப்படி ஜாதகத்தில் கணிக்கணும்? நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம் இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் இருந்து விட்டால் அவர்களுக்கு திருமணமே சீக்கிரமாக அமையாது. அப்படியே அமைந்தாலும் குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாயிடும் அப்படின்ற ஒரு தவறான கருத்து என்பது இருக்குது. இந்த கருத்துக்கள் பொய்யாவது போல சிலருக்கு நல்ல திருமண வாழ்க்கையும் சீக்கிரமாக குழந்தை பாக்கியமும் கிடைக்குது. அப்போ இந்த நாகதோஷமும் சர்ப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ஏன் அவங்களுக்கு நடக்கலை, அதை பற்றி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். சர்ப்பதோஷம் என்பது இந்த ராகு கேது நிற்கக்கூடிய ஸ்தானங்களை வச்சு தான் அந்த சர்ப்பதோஷத்தை நம்ம கணக்கிடுகின்றோம். நிழல் கிரகங்களான இந்த சர்ப்பங்கள் மனிதர்களுடைய கர்ம வினையை அணிவிக்க செய்யக்கூடிய வலுவான கிரகங்கள். ஏன்னா அந்த ராகு கேதுகள் நினச்சா வலிமையான சூரியன் சந்திரனே மறைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ பலமான இந்த அமைப்பு தான் கிரகண காலம். நம்முடைய கர்ம வினைகள் நமக்கு எந்த ஸ்தானத்தின் வழியாக செயல்பட வேண்டும் என்பதை ராகு கேதுகள் தான் தீர்மானிக்கின்றன. நம்முடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கேதுவின் வழியாகத்தான் அந்த முன் ஜென்ம கர்ம வினையானது உள்ளே நுழையும். அந்த ஜாதக கட்டத்தில் அது வெளியே வரக்கூடிய இடம்தான் ராகு. அப்போ அந்த ஸ்தானத்தின் வழியாகத்தான் ஒரு ஜாதகருக்கு தடையும் அபிலாசைகளும் அதிகமாக ராகு கேது நிற்கக்கூடிய ஸ்தானங்களின் வழியாகத்தான் எல்லாருக்குமே கிடைக்கும். அப்போ இந்த முன்ஜென்ம கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய ராகு கேதுகள் ஒரு ஜாதகருக்கு நன்மையை செய்யுமா இல்லை தீமையை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டா? இந்த ஜோதிட வகுப்பில் இந்த சர்ப்பதோஷம் இருந்தாலும் அது ஜாதகருக்கு நன்மையை செய்யக்கூடிய அளவில் இருக்கிறதா அப்படின்றதா கணிக்க போகின்றோம். அப்போ ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த சர்ப்பம் ராகு கேது எங்கே இருக்குது அப்படின்றத கணிக்காமலேயே ஜாதகத்தை பார்க்காம கூட ஒருத்தருக்கு நாகதோஷம் இருக்குது அப்படிங்கிறத கூட நம்மால் கணிக்க முடியும். இது எப்படி கணிக்கலாம்? ஒரு ஜாதகருக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தேகமாகவே இருக்குது. யார் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு சந்தேக பார்வை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னார் இன்ன வேலை செய்ய மாட்டார், எதுக்காக செஞ்சார், ஏன் செஞ்சார் அப்படின்னு பலவிதமான சந்தேகங்கள் சாதாரண விஷயத்துக்கு கூட ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக அந்த சர்ப்பதோஷம் என்பது இருக்கும். கூட இருப்பவர்களுக்கு கூட தான் செய்யக்கூடிய செயல்கள் தெரியாமல் மறைக்கப்பட்டு ரகசியமாக ஒரு விஷயத்தை ஒரு ஜாதகர் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ அவருக்கு கண்டிப்பாக இந்த நாகதோஷத்தினுடைய அமைப்புகள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சர்ப்பதோஷத்தால் பிடிக்கப்பட்டவர்கள் தான் அதிகமான ரகசியங்கள் தங்களுக்குள் புதைத்து வைத்திருப்பார்கள். கூட இருக்கவங்களுக்கும் தெரியாது என்ன செய்ய போகிறாங்க, என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, எப்படியெல்லாம் மாற போகிறாங்க அப்படின்னு எந்த விஷயமும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் கூட தெரியாது. எதையுமே கொஞ்சம் ரகசியமாக அதிகமாக பகிராமல் கொஞ்சம் திருட்டுத்தனமாக செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த சர்ப்ப தோஷம் என்பது இருக்கும். பேசும்போது சில பேர் அடிக்கடி கொஞ்சம் நாக்கை நீட்டி நீட்டி பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு நாகதோஷம் இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு பிறந்து சில மாதங்கள் ஆகின்ற பொழுது வெளியில் கொஞ்சம் நாக்கை நீட்டுவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த சர்ப்ப தோஷம் என்பது இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்க்காமலே கணிச்சிடலாம். அதே போல் அதீதமான ஒரு தாம்பத்திய உணர்வு, இரகசியமான உறவுகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கும் இந்த சர்ப்பத்தினுடைய பிடி என்பது கண்டிப்பாக இருக்கும். அப்போ ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் தோஷமாக சாபமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்களின் மூலமாக ஜாதகத்தை பார்க்காமலே இன்னாருக்கு இருக்கலாம்,
இவங்களுக்கு சர்ப்ப தோஷம் ஏதோ பிடிச்சுதான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்காமலே கணிச்சிடலாம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்கணம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த 4 ஸ்தானங்களில் ராகு இருந்தால் கடுமையான நாகதோஷம். அப்போ 1ஆம் இடமான லக்கணத்தில் ராகு இருந்தால் 7ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அப்போ இந்த 4 ஸ்தானங்களில் ராகு இருந்தால் அப்போ கடுமையான நாகதோஷத்தை பெற்றிருக்காரு ஒரு ஜாதகர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ராகு கேதுவினுடைய பிடியில் எல்லா கிரகங்களுமே சிக்கியிருக்கா அப்படின்ற நிலை இருக்கா? அப்படி இருந்தால் அதற்கு கால சர்ப்ப யோகம் தோஷம் என்ற பெயர் உண்டு. யோகம் என்பது இந்த ராகு கேது அச்சுக்கு ஒரே ஒரு கிரகம் மட்டும் வெளியே தனிச்சிருக்கு, இல்லை லக்கண புள்ளி விழுந்திருக்கு, அந்த கட்டத்தில் எந்த கிரகங்களுமே இல்லை என்றாலும் வெறும் லக்கணம்னு எழுதி வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு கட்டம் மட்டும் தனியாக ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு கால சர்ப்ப யோகம் என்பது உண்டு. இல்லை மாந்தி மட்டும் இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்காரு அப்படின்னாலும் ஒரு யோகம்தான். ஏன்னா எல்லா கிரகங்களுமே இந்த ராகு கேதுக்குள்ளேயே அடங்கிடுச்சு, வெளியே மாந்தி மட்டும்தான் இருக்காரு தனித்து அப்படின்னு சொன்னாலும் அது யோகம்தான். லக்கணம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இது 3மே திரிகோண ஸ்தானங்கள். அப்போ இந்த 3 ஸ்தானங்களில் ராகு அல்லது கேது ஒரு ஜாதகருக்கு அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு முழுமையான கர்ம வினை பலன் என்பது கிடைக்கும். ஏன்னா அந்த ஜாதகர் தன் வினை, தான் செய்ததால் ஏற்பட்ட வினைகள், முன்னோர்களால் ஏற்பட்ட வினைகள் இவை அனைத்துமே இந்த பிறவியில் அவருக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 1, 5, 9 இந்த 3 ஸ்தானங்களும் திரிகோணங்கள். அப்போ ஜாதகர் இந்த வினைகளை இந்த பிறவியில் அணிவிக்க பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அடுத்ததாக இந்த ராகு இல்லைனா கேது நிற்கக்கூடிய ஸ்தானம், அது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அந்த ஸ்தான அதிபதி ஒரு ஜாதகத்தில் வீடு தந்த கிரகம் நீசமாகி இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு சபிக்கப்பட்ட ஜாதகர் என்பது அர்த்தம். ஏன்னா அவருக்கு வாழ்க்கையில் நல்லது விஷயங்கள் தட்டி கொண்டே போகும். அப்போ அது சபிக்கப்பட்ட ஒரு ஜாதகம்தான். என்ன கிரக அமைப்புகள் அவருக்கு யோகங்கள் என்பது இருந்தாலும் அது செயல்படாது. ஏன்னா அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இந்த சபிக்கப்பட்ட ஜாதகம் என்பது இந்த ராகு கேதுக்கு வீடு தந்த கிரகம் நீசமடைய கூடாது. நீசமடைஞ்சா சபிக்கப்பட்ட ஜாதகம். இப்போ கேது நிற்கக்கூடிய வீடு சிம்ம வீடு. அப்போ சிம்ம வீட்டினுடைய அதிபதியான சூரியன் நீசம் அடையக்கூடாது. ஆனால் இந்த ஜாதகத்தில் நீசம் அடைந்திருக்காரு. ஏன்னா ஜாதகர் ஐப்பசியில் பிறந்திருக்காரு, அதனால் சூரியன் நீசம் அடைந்து இருக்கக்கூடியவராக இருக்கார். துலாம் ராசியில் சூரியன் உதிக்கின்ற பொழுது நீசம் அடைந்து விடுவார். அதனால் இந்த ஜாதகர் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஜாதகர். கேதுவின் வழியாக இந்த ஜாதகருக்கு பலவிதமான தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஜாதகத்தில் மற்ற கிரக அமைப்புகள் சரியாக இருந்தாலும் கேதுக்கு வீடு தந்த அதிபதி நீசம் அடைந்து இருக்கிறதுனால கேதுவே வலிமையாக ஜாதகத்தில் செயல்படுவார். இந்த ராசி கட்டத்தில் ராகுக்கு வீடு தந்த கிரகமான சனி நீசம் அடைந்து இருக்கின்றார். ஏன்னா ராகு நிற்கக்கூடிய வீடு கும்ப வீடு. அப்போ கும்ப வீட்டினுடைய அதிபதி சனி நீசம் அடைந்து மேஷ வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். அப்போ ராகு தான் வலிமையாக செயல்படுவார். ராகு என்றாலே அபிலாசை, பேராசை, பிரம்மாண்டம். அப்போ ஜாதகருக்கு ரொம்ப அதிகமான ஆசைகள் என்பதே இருக்கும். ஒரு வேலை வாய்ப்பு என்று வருகின்ற பொழுது சம்பளம் பத்தலை அப்படின்றவார். எனக்கு சின்ன கம்பெனியாக இருக்குது, பெரிய கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும், அதனால் இந்த வேலைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு அவரே சில விஷயங்களை தாமதப்படுத்தி விடுவார். எந்த ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கின்றாரோ அந்த ஸ்தானத்தின் வழியாக அவருக்கு அபிலாசைகளை உண்டாக்குவார். அப்போ ஜாதகத்தில் ராகு கேதுக்கு வீடு தந்த அதிபதி நீசம் பெற்று இருந்தால் அதுவே ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். அதுதான் இந்த சபிக்கப்பட்ட ஜாதகம். சர்ப்பங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் மிக அதிகமான கடுமையான பலன்கள் ஒரு ஜாதகருக்கு கிரகண காலத்தில் பிறக்கிறவங்களுக்கு இருக்கும். கிரகண காலமாக
இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற அந்த குறிப்பிட்ட ஒரு நாள், அந்த அமாவாசை பௌர்ணமியில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிரகண தோஷம் என்பது கிடையாது. கிரகணம் ஏற்படுகின்ற அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு கிரகண தோஷம் என்பது பலமாக ஜாதகத்தில் செயல்படும். அப்போ சர்ப்ப தோஷத்தில் இது மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு பலனை தரும். பார்த்தினா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த ஜாதகருக்கு அதிகமான அந்த முன்ஜென்ம கர்மா என்பது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத இந்த அமைப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த உதாரண ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடியது ரிஷப வீட்டில் அமர்ந்திருக்காரு. சூரியனுடன் ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் அவர் பிறக்கும்போது ஒரு கிரகண காலத்தை ஒட்டி தான் அவர் பிறந்திருக்காரு. அந்த மாதத்தில் ஒரு கிரகணம் நடந்திருக்கு. அதனால்தான் அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடன் ராகு கேது சேர்ந்திருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சந்திரனுடன் ராகு கேது சேர்ந்தாலும் அது கிரகண தோஷம்தான். ஆனால் அந்த ஜாதகர் கிரகண காலத்தை ஒட்டிய மாதத்தில் பிறந்திருக்காரான்னு கணிப்பதற்கு சூரியனுடன் ராகு அல்லது கேது நிற்கணும். அப்போதான் அந்த ஜாதகர் அந்த மாதத்தில் ஒரு கிரகணம் ஏற்பட்டு பிறந்திருக்கின்றார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் மட்டும்தான் ராகு கேதுவுடன் சேரக்கூடிய அமைப்பு என்பது இருந்தால் அது மிகப்பெரிய தோஷமாகவோ இல்லை கிரகண காலத்தில் பிறந்த ஜாதகமோ கிடையாது. சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு ராசி கட்டத்திலேருந்து மற்றொரு ராசிக்கு மாறிடுவார். அப்போ சந்திரன் எல்லா ராசிகளிலுமே 2.25 நாள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அப்போ சீக்கிரமாகவே எல்லா ராசிகளுக்குமே அவர் சுற்றி வந்துடுவார். ஆனால் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறைதான் ஒரு கட்டத்திலேருந்து மறு கட்டத்திற்கு மாறுவார். அப்போ சூரியனுடன் ராகு அல்லது கேது சேர்ந்து நின்று சந்திரனுக்கும் இந்த ராகு கேதுவினுடைய தொடர்பு என்பது இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் கிரகண காலத்தில் பிறந்திருக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ கிரகண காலம் நடைபெறக்கூடிய அந்த ஒரு மாதத்தில் பிறந்திருக்கக்கூடியவர் என்றால் ஜாதகர் முழுமையான கர்மாவை அணிவிக்க பிறந்திருக்கின்றார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கிரகண காலத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த சர்ப்ப தோஷம் வீரியமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்ம ஜாதகத்தை பார்க்காமலே எப்படி கணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் மற்றும் சில விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். குலதெய்வமே தெரியாமல் இருப்பாங்க. எந்த குலதெய்வம், எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. இனம் புரியாத நோய், என்ன வியாதினே தெரியல. வியாதி பிரச்சனை எப்படி தொடங்கிச்சு, எதனால் வந்துச்சு, இது என்ன வியாதி, என்ன மருந்து சாப்பிட்டா போகும்னே அவங்களுக்கு தெரியாது. அல்லது தீர்க்கப்படாத வியாதிகளும் இருக்கும். என்ன வியாதின்னு தெரியும், ஆனால் அதுக்கு மருந்து கொடுத்து சரி செய்ய முடியாத ஒரு தீர்க்கப்படாத ஒரு வியாதியாக ஜாதகருக்கு வரலாம். பல தலைமுறையாக சொத்துக்கள்லாம் இருக்கும், ஆனால் சொத்தெல்லாம் அணிவிக்க முடியாது. ஏன்னா இருக்கிறதுக்கு ஏதாவது வெளியாட்கள் யாராவது எடுத்துப்பாங்க, பங்காளி சண்டை இருக்கும். இப்படி சில சொத்துக்கள் அணிவிக்க முடியாமலே போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். அடிக்கடி ஏதாவது ஒரு விபத்து, ஏதாவது ஒரு கண்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, உள்ளுக்குள்ளே ரொம்ப விரக்தியான ஒரு எண்ணம், என்னடா வாழ்க்கை இது, நம்ம இல்லாமல் போயிடலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சில உணர்வுகளையும் பயத்தையும் தரும். பண இழப்பு, வச்சிருக்கக்கூடிய பணம் எங்கேயாவது போய் நம்ம யார்கிட்டையாவது இழந்துட்டு வந்துடுவோம். அதே போல் அந்த கருத்தங்காமல் பெண்களுக்கு போகக்கூடிய அமைப்பு. சில பெண்களுக்கு வயிற்றிலே கூட குழந்தை இறந்து போயிடும். சிலருக்கு இந்த 2-3 தலைமுறையாக பெண் குழந்தைகளே குடும்பத்தில் பிறந்துகிட்டே இருக்கும், ஆண் குழந்தைகளே பிறக்காது. இல்லை ஆண் குழந்தையிலே பிறந்துட்டுருக்கோம், பெண் குழந்தைகளே பிறக்காது. 2-3 தலைமுறை எங்கள் குடும்பத்தில் பெண் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே இருப்பாங்க. நல்ல வசதி வாய்ப்புகளுடன் நல்ல ஒரு பணக்கார பரம்பரை குடும்பமாக இருந்தாலும் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை அந்த குடும்பமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகக்கூடிய பரம்பரையும் இருக்கும். நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. இதை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளும் சர்ப்ப தோஷத்தினுடைய வீரியம் அந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்பாவுக்கு இருக்கிற மாதிரியே சில கட்டங்கள், சில கிரகங்களுடைய அமைப்பு தொடர்ந்து அந்த தலைமுறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சர்ப்ப சாபம், சர்ப்ப தோஷம்,
சபிக்கப்பட்ட ஜாதகமும் அதே மாதிரி ஒரு அமைப்பு தான். தொடர்ந்து குடும்பத்தில் யாருக்காவது இதை மாதிரி பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கிரக அமைப்பு மூலமாக. இந்த மாதிரி சர்ப்ப தோஷங்கள் வீரியமான அமைப்புகள் இருந்தாலும் அப்போ யாருக்கு அந்த ராகு கேது நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு? கடுமையான தோஷத்தை தரக்கூடிய இந்த சர்ப்ப தோஷத்தில் சுப பலன்களை ராகு கேது செய்யுமான்னு கேட்டிங்கன்னா தரும். அது யாருக்கு? ஒரு ஜாதகத்தில் தனித்த ராகு தனித்த கேது இருந்தால் அதிகமான பாதிப்பை தராது. இந்த ராகு கேது எந்த கிரகங்களுடன் சேரலை, 2 கிரகங்களுமே தனித்த ராகு தனித்த கேதுவாக இருக்கு. ஆனால் நாகதோஷம் கடுமையாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஜாதகருக்கு அதிகமான பாதிப்பை தராது. லக்கணத்தில் ராகு இருக்காரு, 7ஆம் இடத்துல கேது இருக்காரு, வேறு கிரகங்கள் சேரவே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ ரொம்ப கடுமையான தோஷம் என்றாலும் நல்ல பலனாக செய்வாரே தவிர அசுப பலன்களை ஜாதகருக்கு தரமாட்டார். இந்த ராகு கேது கடுமையான இந்த தோஷத்தை தரக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்குது. ஒன்று கால சர்ப்ப தோஷமாக இருக்குது, இல்லை சர்ப்ப சாபமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த ராகு கேதுவினுடைய நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் இல்லை என்றாலும் ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் என்பது உண்டு. இப்போ சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சர்ப்பதோஷத்தை போல செயல்படக்கூடியது ராகு கேதுவினுடைய நட்சத்திரங்களில் நிற்கக்கூடிய கிரகங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். ராகுவினுடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம், கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம், இந்த நட்சத்திரங்களில் ஒரு ஜாதகத்தில் கிரகமே இல்லை. ஆனால் ஒரு ஜாதகருக்கு ஒரு கால சர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு நல்லது தான் நடக்கும். ஏன்னா ராகு கேதுவினுடைய நட்சத்திரங்களில் கிரகமே இல்லை. இதற்கு விபரீத ராஜயோகம் என்ற பெயர் உண்டு. ஏன்னா ஜாதகருக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் சொத்துக்களையும் சந்தோஷங்களையும் அணிவிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ரொம்ப அதிகப்பட்டு உழைக்கணுன்றதுலாம் இருக்காது. கஷ்டப்படாமலே அவருக்கு வேறு வழியில் சொத்துக்கெல்லாம் சேரும். இந்த பிள்ளை இல்லாதவர்கள் சொத்து, இல்லை வேறு யாராவது உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் இவரை தேடி வரும். இந்த மாதிரி விபரீத ராஜயோகம் என்பது ஜாதகருக்கு ஏற்படும். அப்போ தோஷம் என்பது இருந்தாலும் அந்த தோஷை தரக்கூடிய ராகு கேதுவினுடைய நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் தான் அதிகமான அசுப பலன்கள் என்பது இருக்கும். இல்லை ராகு கேது நட்சத்திர சாரத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் அந்த தோஷம் இருந்தாலும் விபரீத ராஜயோகமாகத்தான் ஜாதகருக்கு செயல்படும். சர்ப்ப தோஷம் என்பது இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய பார்வையும் லக்கண சுபருடைய பார்வையும் ஜாதகருக்கு இந்த தோஷத்தை மாற்றக்கூடியது. அப்போ தோஷம் இருந்தாலும் நல்லது தான் ராகு கேது செய்வாங்க. அப்போ உங்களுடைய லக்கணம் என்னவோ அதற்குரிய லக்கண சுபர் யாருன்றதை பாருங்கள். அந்த கிரகத்தினுடைய பார்வை ராகு அல்லது கேதுக்கு கிடைத்தால் அப்போ அந்த தோஷம் இருந்தாலும், இந்த சர்ப்ப தோஷம் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் லக்கண சுபருடைய பார்வை அந்த ஜாதகருக்கு தோஷத்தையும் அப்படியே மாற்றி நன்மை தரக்கூடியதாக மாற்றிவிடும். அப்போ உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கண சுபர் யாரோ அவருடைய பார்வை ராகு அல்லது கேதுக்கு கிடைக்குதான்றத ஜாதகத்தில் பார்த்து தோஷம் அது கட்டுக்குள்ளே தான் இருக்குது, பிரச்சனை தராது, பாதிப்பையும் தராது, நல்ல பலன்கள் சுப பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதகத்தில் கன்னி லக்கணம், இந்த கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு கடுமையான நாகதோஷம். இந்த ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா தனித்த ராகு கேதுவாகத்தான் இருக்குது. அப்போ ஜாதகருக்கு நல்ல பலன்கள் சுப பலன்களை தான் தருவாங்களே தவிர ரொம்ப அதிகமான கெடு பலன்கள் என்பதே இருக்காது. ஒன்று கேதுவுடன் வேறு ஏதாவது கிரகங்களோ இல்லை ராகுடன் வேறு கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் தான் அப்போ சுப பலன்கள் என்பது குறைந்து அசுப பலன்கள் தான் ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனால் இது சர்ப்பதோஷம் என்றாலும் கடுமையான கெடு பலன்களை ஜாதகருக்கு தராது. லக்கண சுபர், இந்த கன்னி வீடு அப்படின்னு சொன்னாலே லக்கண சுபராக 2 கிரகங்கள் உண்டு. ஒன்று சுக்கிரன், மற்றொன்று சனி. இந்த சனியினுடைய பார்வை இந்த ஜாதகத்தில் கேதுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்போ தடைகளும் தாமதங்களும் கண்டிப்பாக விலக்கப்படும். அப்போ திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாகவே ஜாதகருக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் சீக்கிரமாக கல்யாண வாழ்க்கை அமையாது. குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குது,
அப்போ திருமண வாழ்க்கை என்பது அமையாது என்றாலும் இந்த தடையை தரக்கூடிய கிரகமான கேதுவுக்கு லக்கண சுபருடைய பார்வை இருக்குது. அப்போ சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது அமையும். லக்கண சுபரான சனி நிற்கக்கூடிய வீடு கடக வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த கடக வீட்டிலேருந்து சனி பார்க்கக்கூடிய 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களில் ராகு அல்லது கேது இருக்கணும். அப்போ தான் இந்த நாக தோஷமானது குறையும். இவருக்கு இந்த கேது நிற்கக்கூடிய இடத்திற்கு சனியினுடைய 10வது பார்வை என்பது கிடைக்கிறது. கீழான பார்வைக்கு தான் ரொம்ப அதிகமான வலு என்பது சனிக்கு உண்டு. அப்போ லக்கண சுபரான சனியினுடைய பார்வை ஜாதகருக்கு தடையும் தாமதத்தையும் விலக்கி சீக்கிரமாகவே திருமண வாழ்க்கையை தரும். எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சுப கிரகமான குருவினுடைய பார்வை என்பது நன்மையை செய்யும் என்பது பொதுவான விதி. இந்த குரு பார்க்க கோடி நன்மையான தோஷம் விலக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் செயல்படுமான்னு பார்க்கறதுக்கு இப்போ குரு எந்த ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்காரு. இந்த ராகுடன் குரு சேர்ந்து இருக்கு. அப்போ இந்த குருவினுடைய பார்வை என்பது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. சர்ப்ப தோஷத்தினுடைய நிவர்த்தியும் சுப பலனை தரக்கூடிய அமைப்பும் ஜாதகத்தில் குருவினுடைய பார்வை தந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏனென்றால் குரு தனித்த குருவாக இல்லாமல் குருவுடன் ராகும் சேர்ந்திருக்கு. அப்போ குருவினுடைய சுப பலன்கள் என்பது குறையும். ஏன்னா குரு பார்த்தாலே தோஷம் நிவர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆனால் குருவுக்கு முழுமையான பலன்களை தரக்கூடிய வகையில் அதனுடைய அமைப்பு இருக்கான்றதை பார்க்கணும். அப்போ குரு நிற்கக்கூடிய ஸ்தானத்தில் ராகு சேர்ந்து அமர்ந்திருக்கு. அப்போ இந்த குரு ராகு இணைவு என்பது குருவினுடைய பலன்களை குறைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு டம்ளர் பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தா எப்படி அது நல்ல பால் அப்படின்னு சொல்லி குடிக்க முடியுமா? அதே போல் இந்த குரு என்ற சுப கிரகம் ராகுடன் சேர்ந்திருக்கின்ற பொழுது அதனுடைய சுப பலன்கள் சுப பார்வை என்பது முழுமையான தோஷ நிவர்த்தியை தராது. அப்போ கேதுவினுடைய பலன்கள் ஜாதகருக்கு நன்மையை தராது. குரு நிற்கக்கூடிய ஸ்தானம் ராகு நின்ற ஸ்தானத்திற்கு 5 அல்லது 9ஆம் இடத்தில் குரு இருந்து இந்த குருவினுடைய பார்வை என்பது ராகுக்கு கிடைத்தால் அந்த குடும்ப தோஷம் என்பது ஜாதகருக்கு வேலை செய்யாது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி என்பதே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் என்பது வாக்கு தனஸ்தானம் என்பதால் ஜாதகருக்கு தனமும் அதிகரிக்கும். அப்போ அந்த தனத்தில் குறை இருக்காது. கேது நின்ற ஸ்தானத்திற்கு 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் குரு தனித்திருந்து கேதுவை பார்த்தாலும் ஜாதகருக்கு தடை தாமதம் என்பதே இருக்காது. விரக்தியான மனப்பான்மையும் இருக்காது. கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்பை ஜாதகருக்கு தராது. ராகு கேதுவுடன் இந்த குரு சேர்ந்து அமராமல் குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைத்தால் அல்லது கேதுக்கு கிடைத்தால் சர்ப்ப தோஷ நிவர்த்தி என்பது ஜாதகருக்கு உண்டு. அப்போ குரு வலிமை பெற்று ஜாதகத்தில் அமர்ந்து தோஷங்களை தரக்கூடிய கிரகங்களை பார்த்தால்தான் தோஷ நிவர்த்தி என்பது முழுமையாக கிடைக்கும். இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த ராகு கேது எப்படி ஒரு ஜாதகருக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருந்தால் தோஷங்களும் அந்த ஜாதகருக்கு நன்மையை தான் தரும் அப்படின்றத இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் தெரிஞ்சிட்ருப்பீங்க. லக்கண சுபர் மற்றும் குருவினுடைய பார்வை யாருக்கு நன்மையை தரும், கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய வகையில் குருவினுடைய பார்வை லக்கண சுபருடைய பார்வை எப்படி செயல்படும் அப்படின்றத இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.